ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு லவங்கம் 2 எடுத்துருக்கேன். பெரிய சைஸு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கலாம். அதையும் நல்லா வதக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கிச்சு. நம்ம ஒரு பழமாக இருக்க 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினோடனே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவு 1 ஸ்பூனு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்த வெள்ளை காபலில் சேர்த்துருக்கேன். வேக வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி நான் 2 கிளாஸ் அரிசி வச்சுருக்கேன். 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நான் இப்போ மூடி போட்டு வச்சுருக்க பாருங்கள். 2 விசில் எடுத்து வைக்கணுன்னே பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய ஒயிட் காபல் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் மஷ்ரூம் கிரேவி வச்சு சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.